பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த நாள். திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை. நீண்ட இடுவரைக்கு பிறகு கடைகள் இன்றி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஏப்ரல் 30ஆம் தேதி திறப்பு. முன்னேற்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை இயக்குநர் அதிகாரிகளுடன் ஆலோசனை. புதுவை மின்கட்டண ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் ஹிந்தியில் பேசியதற்கு சமூக அமைப்பினர்கள் எதிர்ப்பு. வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதல்வர் வீடு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. பாஜக பிரமுகர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். மணவெளி தொகுதியில் 45 லட்சம் மதிப்பீட்டில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் கிராமம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அரவிந்தர் கண் மருத்துவமனை அருகில் உள்ள இரட்டை குட்டை இணை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியினை ரூபாய் 4,58,000 திட்ட மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியையும், பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி குளத்தை ரூபாய் 6,97,000 திட்ட மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியினையும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூலகர் கலியமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கினர். நிறைவாக விரிவுரையாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி உரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி விரிவுரையாளர் குருநாதன், ஆசிரியர்கள் சக்திவேல், எழில்வேந்தன், வெங்கடேசன், புஷ்பராஜ், வரதராஜன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நூலகர் கலியமூர்த்தி செய்திருந்தார். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் நலவழித்துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் சார்பில் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.